கர்த்தருக்கு உகந்த பாடல் நமக்கு உகந்த அர்த்தமா இருக்குதா? அதுதான் அதனுடைய பாகம் ஒன்று தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னடா தலைப்பு பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா? தலைப்பு பெருசா தான் இருக்குங்க. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம குறைக்கவே முடியாது. குறைச்சா அதனுடைய அழகு போயிடும். கரெக்டா இல்லையா? இப்ப பாருங்க, ரொம்ப சில தலைப்புகள்லாம் நம்மளால குறைக்கவே முடியாது. இப்ப நம்ம பேரை வந்து ஷார்ட் பண்ணி கூப்பிடலாம். ஆண்டர்சன்ன்றத ஆண்ட்ரூ, ஆண்ட்ரூ எப்படி கூப்பிடுவோம்? ஷார்ட்டா ஆண்ட்ரூன்னு கூப்பிடுவோம். சில நேம்ஸை நம்ம வந்து கூப்பிடலாம். ஆனா அதுவே மதிப்பு மிக்க காரியங்கள் நம்ம ஷார்ட்டா கூட முடியுமா? 1,50,500 ரூபான்றதை நீங்க எப்படி நீங்க ஷார்ட்டா நீங்க சொல்ல முடியுமா? ஷார்ட்டா இருக்கட்டும் 1 லட்சம் அப்படின்னு விட்டுருவீங்களா 50,000? என்னங்க என்ன ஒன்னு இஷ்டம்? அதுல சொல்றது புரியுதா? அப்ப ஏதாவது ஷார்ட்டா சொல்ல முடியுமா? இந்த விஷயங்கள்லாம் மதிப்பு மிக்க காரியங்கள் ஷார்ட்டா சொல்ல முடியுமா? அப்பா சொல்றது சோம்பேறித்தனமா இருக்கு. பேங்க்ல போய் சொல்லுவீங்களா? முழுசா அந்த 1 ரூபாய் போகணும் எல்லாமே சொல்லுமா சொல்ல மாட்டோமா? எழுதும் பொழுதும் ஏதாவது குறைச்சி ஒரு 2 ஜீரோ விட்டு எழுதுவோமா? ஜீரோ ஏதாவது விட்டு எழுதுமா? ஒன்லில வர சேர்த்து எழுதுவோம். கரெக்டா இல்லையா? பேர் கூட பாருங்க, நம்ம வேதத்தின் பேர்ல ஏதாவது ஷார்ட்டா சொல்லணுமே, ஹாய் ஆப்ரகாம், ஹாய் ஆப்ரா அப்படியே கூப்பிடுவீங்களா? இல்ல. அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால சுருக்க முடியாது. இந்த தலைப்பும் அப்படிதான். என்னடா எப்பவுமே வந்து சில விஷயம் ஷார்ட்டா நான் சொல்லுவோம் தலைப்பு, சிலது பெருசா இருக்கும். அதை நம்ம வந்து குறைக்க முடியாது. ஏன்னா இந்த காரியம் வந்து கர்த்தருக்கு உகந்த ஒரு பாடலாக காணப்படுகிறது. நமக்கு இது அர்த்தமா தெரியுதான்றது தான் மெயினான பாயிண்ட். என்ன சொன்னேன்? இது வந்து கர்த்தருக்கு உகந்த பாடல் தான். தாவீது பாடல் தான் அவர் உகந்ததா பார்த்திருக்கிறார். ஆனா நாம எப்படி இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பாடல்ல நமக்கு என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு கடவுள் வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரே ஒரு காரியம் தான். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு காரியங்கள் இதில் நாம என்ன பார்க்கக்கூடிய காரியங்களை நான் வசனங்களை முதல்ல வாசிச்சிருங்களா? இல்ல சரி ஃபர்ஸ்ட் நம்ம தியானத்துக்குள்ள போலாம். பாருங்க, நான் 1 நாளாகமம் 16:8 வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுன்றதை நீங்க புரிஞ்சுங்க. 7 வாசிங்க. பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரனிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய போதும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8ல இருந்து 36 ஞாபகம் வச்சுங்க. நீங்க வீட்டுல நீங்க படிச்சா கூட, நீங்க தியானிச்சா கூட வீட்டுல போய் என்ன பண்றீங்க, மறுபடியும் நீங்க இதை வாசிச்சு பாருங்க. அந்த பாட்டு என்னென்ன சொல்லி தரதை நீங்க மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு வசனம் தான். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே. என்னடா இப்படி வருது? கர்த்தரை துதிக்கிறது. இது வந்து தாவீது வந்து ஒரு மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தின, ஆசாபின் இடத்துலயும் அவர் சகோதரர்கள் இடத்துலயும் என்ன பண்ணுது, அவன் சகோதரர் இடத்துலயும் கொடுத்த சங்கீதம். இது எந்த கான்செப்ட் எதுல வருதுன்னா, இந்த சூழ்நிலை வருதுன்னா, உடன்படிக்கை பெட்டி வந்து நீங்க முன்னாடி வாசிச்சீங்கன்னா மறுபடியும் இஸ்ரவேலுக்குள்ள வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை என்ன பண்றாரு, பாடுகிறதாக. கர்த்தருடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்துருச்சு. என்னது வந்தவொன்னே அவருக்கு ஒரு ஹாப்பி, சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவர் வந்து பாடி ஜனங்களுக்கு, நீங்க மேல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து ஒரு 5 வசனம் வாசிங்க, ஒரு ஹாப்பியோட பாடுறாரு. 2ல இருந்தே வாசிமா, 2 வாசி. சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்த்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து, புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலர் ஆகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இது வந்து சந்தோஷத்தோட வந்து அது ஃபர்ஸ்ட் வசனம் வாசினா, தேவனுடைய பெட்டி உள்ளே கொண்டு வந்த போது தாவீது வந்து அது வந்து ஹாப்பியா சந்தோஷத்தோட, அதனால ஆமா வைத்து சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். ஓகேவா? இது வந்து ஒரு ஹாப்பியா சந்தோஷமா அவர் வந்து இந்த கீதத்தை பாடுறாரு. இந்த ஆனா இதுல நமக்கான நிறைய பாடங்கள் அர்த்தங்கள் இதுல அடங்கி இருக்கின்றன. அது எந்த காலகட்டத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பொருந்துவவையாக அமைகிறது. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்பொழுது, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நமக்கான காரியம் என்னன்றதா இந்த பாடல்ல, தாவீதினுடைய இந்த பாடல்ல நமக்கான காரியம் என்னன்னா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம நிறைய தடைகளோட கூட வந்திருப்போம். ஏதோ ஒரு தடைகள், பிரச்சனைகள், கவலைகளோட கூட வந்திருப்போம். ஆனா அதற்கான வழிகளையும் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. ஹல்லேலூயா. துதிசை மனமே துதிசை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்ம தேவனுக்கு உகந்த பாடல் நான் சொன்னேன். கர்த்தருக்கு உகந்த பாடலா அதுக்கு மிக முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு முதல்ல விருப்பப்படுகிற ஒரு காரியம் துதி. ஹல்லேலூயா. துதிக்கிற ஒரு காரியங்களாக ஃபர்ஸ்ட் இது தாவீது வெளிப்படுத்துகிறத நீங்க பாக்குறீங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம என்ன பிரஸ்தாபமாக்கணும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தரை நம்ம துதிக்கும் பொழுது அது அவர் மிகவும் அவருக்கு உகந்த காரியமாக அதை அவர் பார்க்கிறார்.
ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஏசாயா 43:21 எடுத்து வாசிங்க. நம்மளை எதற்காக அவர் சூஸ் பண்ணியிருக்கிறாருன்றதை பாருங்க. நாம எப்படி இருக்கிறோம் துதிக்கிறதுலன்றது சிந்திச்சுக்கோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் 43:21. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தருகிற ஒரு காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் என்னது நம்ம கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கிறாரு? காணிக்கைகளையா, கோடி கோடி காணிக்கைகளையா, இல்ல வேற ஏதாவது உங்களுடைய பலங்களையா? துதியை எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க என்னென்ன பலவீனங்களோட கூட வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு பலவீனத்துக்கு ஒரு விடையும் உங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? துதி செய். அவருடைய பலத்தை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா அவர் உங்க வாழ்க்கையில அவர் பலம் எப்படி செயல்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா கர்த்தருக்கு உகந்த காரியங்கள்ல ஃபர்ஸ்ட் அவர் துதி செய்வதே அவர் ரொம்ப அதிகமாக விரும்புகிறார். நம்ம கடந்த வருடங்களும் இந்த வருடங்களும் கடந்த வருடம் முடிஞ்சு போயிடுச்சு, இந்த வருடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில துதியின் சத்தம் எப்படி இருக்குது? புலம்பலின் சத்தங்கள் இருக்குதா, துதியின் சத்தங்கள் இருக்கா? அல்லது துதியின் சத்தமும் இருக்கிறது, புலம்பலின் சத்தமும் இருக்கிறது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ரெண்டுமே வந்திருக்கீங்களா? நம்ம மனிதர்கள் தான் அநேக வேலைகள்ல பலவீனங்கள்ல புலம்புறது உண்டு, அதெல்லாம் இருக்குதான். ஆனால் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அப்டேட் பண்ணி நம்மளை பலம் உள்ளவர்களாக மாற்றி தரும். கரங்க தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? இன்னைக்கு வந்து வியாதியோட வந்திருப்பீங்க, அந்த வியாதிக்கான தீர்வே நீங்க பெறுறீங்க. நீங்க தனிமை நேரங்களும் எல்லா இடங்களையும் உங்களால துதி செய்ய முடியுமா? முதல்ல வேலை செய்றீங்க, எல்லா இடங்களையும் நீங்க துதி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா ஓனர் அப்படி சொல்லணும் இல்லை, எங்கிருந்து துதிக்கணும்? நீங்க வேலை செலுத்தல வேலை செஞ்சுட்டு எல்லா இடங்களையும் நீங்க துதிக்க முடியுமா? முடியாதா? அப்ப பலகீனங்கள் எங்க உங்களை பிடிக்க முயற்சி பண்ணாலும் நீங்க துதி செய்து கொண்டே இருக்கும்போது பலகீனத்திலும் அவருடைய பலம் உங்களுக்குள்ள இறங்குறத நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை நீங்க புரிஞ்சுக்க. உங்களுக்கு இதை உகந்த கருத்தா நீங்க இதை பாக்குறீங்களா? உங்களுக்கு உகந்த, கர்த்தருக்கு உகந்த பாடல் தான் துதி செய்வது அவருக்கு பிடித்த காரியம். ஆனா நம்ம வாழ்க்கையில இது எப்படி உகந்ததா நம்ம மாத்திக்கிறோம்? துதி செய்வது நம்ம ஒரு சடங்காச்சாரமாக செய்கிறோமா, இல்ல நமக்கான ஆவிக்குரிய பலப்படுதலுக்காக செய்கிறோமா? எப்படி நம்ம இது உள்ள இருந்திருக்கோம், இனிமேல் எப்படி இருக்க போகிறோம்? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இங்க வந்த எல்லாரும் ஒரே இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு ஒரே இடத்துல வருது. எல்லாரும் ஒவ்வொரு பகுதிகளில் வேலை செய்யறவங்க, ஒவ்வொரு இடங்கள்ல போயிட்டு வரவங்க, கரெக்டா இல்லையா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம கூட எப்போதும் எல்லா பகுதிகளும் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நாம வந்து அந்த துதியின் சத்தத்தை எங்கேயும் நீங்க ஏறெடுக்க முடியும். இந்த இடத்துல தேவன் முதல்ல எதிர்பார்க்கறது அவரை துதிக்கிறத நீங்க அவர் விரும்புகிறார். ஏன்னா அவருடைய ஜனங்களாகிய நாம இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின அவர் உரிமையோடு கூட சொல்றாரு. அப்ப நம்ம துதிக்கிறதுல இந்நாள்ல குறைவு இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சுக்கணும். இன்னைக்கு குறைவு இருக்குனால தான் தேவன் காட்டுறாரு. இது நீங்க பலவீனத்திலேயே புலம்பி ரொம்ப கவலைகளோடு உட்கார்ந்துருந்தா கூட தயவுசெய்து அதை ஓரம் கட்டிட்டு அவரை நோக்கி துதி செய் மகனேன்னு சொல்லிதான் இன்னைக்கு நான் அதன் மூலமா தான் உணர்த்துறாரு. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை நோக்கி துதி, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அதை நோக்கி கூப்பிடுறத துதியாக்கி கூப்பிடுங்களா. கரங்க தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமே. கர்த்தர் நிச்சயமாக உங்க பலவீனத்திலிருந்து உங்களை பலத்தை தருவார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு கேட்டா நேரம் இல்லை என்னதான் நேரம் இல்லைன்னு கேட்டா நான் மீட்டிங்ல இருக்கேன், அங்க இருக்கேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை. என்னதான் மீட்டிங்ல இருப்பாங்க, மிச்சர் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, என்னதான் மீட்டிங்ல இருப்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஒன்றும் சில பேர் சொல்லுவாங்க நான் மீட்டிங்ல இருக்கேன், என்ன மீட்டிங்ல ஒரு வாட்டி போய் பார்க்கணும். நம்ம போய் அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுறதுக்கு கூட நம்ம நேரம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து போகக்கூடாது. நேரத்தை நாம தான் உருவாக்கிக்கணும் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு நாள் வீணான நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை மகிமைப்படுத்தாத அந்த நாளை நான் துவங்கி இருக்கிறேன்னா அது வீணான நாள். ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் வந்தாலும் அது எனக்கு வீணான நாள் தான். ஏன்னா நான் கர்த்தரை மகிமைப்படுத்தாம வந்த அந்த பணம் கூட எனக்கு ஞாபகம் வச்சுங்க. அதனால தயவு கூர்ந்து இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது நம்ம வாயில துதி. தாவீதுடைய வாயில சங்கீதம் 34:1 சொல்லப்படுகிறது பாருங்க, என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க. ஆமென். எவ்வளவு அருமையா நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த கருத்தை உணர்றோமா? இது கர்த்தருக்கு உகந்த காரியம் தான், தாவீதுக்கும் உகந்ததா இருக்கு. ஆனா நமக்கு இந்த காலகட்டத்துல யோசிப்போம். ஏன்னா கர்த்தருக்கு நீங்க துதிக்க கர்த்தர் மகிழ்ச்சி அடைகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கும் வலி மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டுங்க. எத்தனை பேருக்கு நம்புறீங்க? நாங்கள் கடவுள்ன்றதுனால அவர் வந்து எதுவுமே இல்லைன்னு நினைச்சிடுறீங்களா? அவரை பார்த்து அவருக்கு வலி இருக்குது. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அவர் அறையப்பட்டிருக்காரு. சந்தோஷமும் இருக்கு. நீங்க அவரை துதிக்க அவர் சந்தோஷப்படுறாரு. கஷ்டத்துலையும் இன்னல் வேலையிலையும் நீங்க அவரை நோக்கி பார்க்கும்போது இன்னும் அதிகமா சந்தோஷப்படுறாரு. நீங்க அவரை துதி செய்யாம போகும் பொழுது உங்களை பார்த்து துக்கப்படுறாரா? துக்கப்படலையா?
அப்ப கடவுளுக்கும் வேதனைகளும் துக்கமும் உண்டு. நாம இன்னைக்கு நம்மளை பார்த்து தெய்வம் இதுதான் எதிர்பார்க்கிற காரியம். மகனே நீ துதி செய்கிறாயா? துதி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு காரியம். துதி மூலமாக தான் நம்ம அவரை பிரசாவப்படுத்தினா இன்னும் அது ஸ்பீடா ஜனங்க மத்தியில் என்ன ஆகும், போகிறதாக, கர்த்தருடைய நாமம் பரவுகிறதாக அது காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம இதை எதை எடுத்துக்க போறோம், நம்ம எதை எடுத்துக்கிட்டோமோ அதுக்குரிய ஒரு பலன் உண்டு. கர்த்தரை துதி செய்கிறவர்களாக நாம் இருந்தோம்னா அதற்குரிய பலன்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இல்ல அப்படியே நான் துதி அப்படியே போறேன், அதே மாதிரி பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னா அதற்குரிய பலனும் உண்டு. ஆனா எது பெஸ்ட்? இதை நம்மளே சிந்தித்துக் கொள்வோம். ஏன்னா கர்த்தர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவரை துதி செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் விலகுவதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த துதி செய்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்கிறது ரொம்ப முக்கியன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போட அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர், கர்த்தரை துதி செஞ்சா அப்படின்னு இல்லை. புரிஞ்சுக்கிறதுனாலயோ தெரிஞ்சுக்கிறதுனாலயோ பிரச்சனை இல்லை, அதை அனுபவிக்கிறதுனால தான் நீங்க அந்த பலன்களை பெற முடியும். எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கீங்க? இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு ஸ்வீட் இருக்கு. இப்போ மைசூர் பாக்குப்பா, என்ன இருக்கு? மைசூர் பாக்கு இருக்கு. மைசூர் பாக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? மைசூர் பாக்கு சூப்பரா இருக்கும், மைசூர் பாக்கு நல்லா இருக்கும். மைசூர் பாக்கு அதுல நெய்யெல்லாம் போட்டு நல்லா டேஸ்டா ஆவியில கொடுப்பாங்க பாருங்க, நல்லா இருக்கும். அப்படி சொன்னா நல்லா தான் இருக்கும். ஓகே, ஆனா அது எப்போ உங்களுக்கு அது டேஸ்ட்னு தெரியும்? எல்லாம் அருமையா சொல்றீங்க, என்ன போல நிறைய சாப்பிடுறீங்க போல. அப்ப அந்த மைசூர் பாக்கு எப்போ நல்லா இருக்கும்? அதே போல கர்த்தரை துதி செய்யுதுன்றது பேசிக்கிட்டே அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது இல்லை. என்ன இருக்கு? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மைசூர் பாக்கு நமக்கு பாடம் சொல்லி தருது. இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? என்னடா இது சாதாரண ஸ்வீட் நினைக்கிறீங்களா? மைசூர் பாக்கு நம்ம என்ன சொல்லி தருது? ஒரு பாடம் சொல்லி தருது. மைசூர் பாக்குல மைசூர் தெரியுமா? என்னங்க இது? மைசூர் பாக்குல மைசூர் தெரியுமா? ஏன் தெரியாது? அது பேர் அந்த மாதிரி. அது மைசூர் பாக்குல மைசூர். ஆனா துதி செய்யறது மூலமா உங்கள் தடைகள் உடைகிறது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அமைதியற்ற மனதில் சமாதானம் வருகிறதே நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய துதி செய்யும் பொழுது உங்கள் கவலைகள் எல்லாம் ஒவ்வொன்றா குறையறதை நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? துதி செய்யும் பொழுது அதுக்குள்ள நீங்க கர்த்தருடைய பேரன்பு இருக்கிறத நீங்க கண்கள்ல உணர முடியும். எத்தனை பேர் உணர்ங்க? அகக்கண்கள்ல உணர முடியும். கர்த்தரை துதிக்க உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம், உங்களுக்குள்ள எந்த சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம். நீதிமான்கள் சிங்கத்தை போல கம்பீரமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க போல ஒரு தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கிறது. நீங்க அதை பார்ப்பீங்க. எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த மைசூர் பாக்குல ஒண்ணுத்தையும் பார்க்க முடியாது. ஆனா இதுல நீ எல்லாத்தையும் துதி செய்யறது மூலமா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை காரியங்களையும் நீ உணர முடியும். கரங்களை தட்டி அவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? உணர்வீங்களா? உணர மாட்டீங்களா? அதனால துதி செய்வது கர்த்தருக்கு உகந்த காரியங்கள்ல முதலாவதாக இருக்கிறத தாவீது என்ன பண்றாரு? உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய பெட்டி உள்ள வந்தவொடனே அவர் என்ன ஆயிராரு? தாவீதுக்கு ஒரு உற்சாகம் அவருக்குள்ள வந்துருது. அதனால இன்னைக்கு நீங்க ஒருவர் ஏன் உங்களை அடிக்கடி கரங்களை தட்ட சொல்லணும்னா, கரங்களை தட்டி அவர் நம்மளை சந்தோஷப்படுத்தும். அவரை நம்ம உயர்த்தும் பொழுது அவர் நிஜமாக அவர் எப்படி ஆயிடுறாரு? ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஒரு நபரை நீங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணி கரங்களை தட்டினா அவர் எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு சந்தோஷம். அப்பா நம்ம எதுவுமே ஒரு சாதாரண ஒருத்தவங்களுக்கே நீங்க அதாவது அவங்களுக்கு குறைஞ்சபட்ச இது இருந்தா கூட அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் ஆவாங்க. ஒரு பயம் இருந்தா கூட அவங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும், ஒரு என்கரேஜ். அது போல ஆனா கர்த்தர் அவ்வளோ எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். அவர் ஒன்றும் சாதாரணமான குறைவு சொல் இல்லை, அவர் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். அல்லேலூயா. இதை உணர்ந்து உங்களை கரங்களை தட்டி உயர்த்துங்கன்னு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம், நம்ம உண்மையிலேயே ஒருத்தனை ஊனம் என்பது சொல்வது என்பது ஒருத்தவங்களுக்கு ஊனம் சொன்னா தப்பாயிடும், பாவம். என்ன சொன்ன? ஊனம்ன்றது பாவம் கை. ஆனா உண்மையிலேயே ஊனம்னு ஒருத்தரை பார்த்து சொல்லலாம். கைகள் இருந்தும் கர்த்தரை கரம் தட்டி உயர்த்தாதவன ஊனம்னு சொல்லலாம். இது பாவம் அல்ல. அப்பதான் உணர்ந்து வெக்கப்பட்டு அவன் கர்த்தரை உயர்த்துவான். இப்ப சொல்லுங்க, கரங்களை தட்டி அவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? அவரை துதி செய்யலாமா? அல்லேலூயா. கரங்களை தட்ட சொன்னா பயப்படாதீங்க, உற்சாகமா கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுங்க. அந்த கரத்தை நீங்க தட்ட 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையில உயரத்தை ஆண்டவர் தருவார். அதனால ஆட்டோமேட்டிக்கா அவருடைய நாமம் பிரஸ்தாபம் அடைகிறத நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? நீங்க அடுத்த காரியம், இந்த காரியத்துல பார்க்கும்போது கர்த்தரை துதி செய்வது எவ்வளவு முக்கியம் நான் சொன்னேன். அது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கிய ஒரு பகுதி. இந்த துதி செய்வதற்கு வயது வித்தியாசம் என்பது எதுவும் கிடையாது. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே கர்த்தரை நோக்கி துதிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் உயர்வு வேணும், வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும், பாவங்கள்ல இருந்து சாபத்திலிருந்து விடுதலை வேணும், எல்லாமே கர்த்தரை உள்ளத்தின் ஆழ்ந்து துதிக்க உங்க வாழ்க்கையில தடைகள் விலகுறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இந்த பாடல் அவ்வளவு கருத்துக்களை நமக்கு
சொல்லி தருக்கு. தாவீது எந்த அளவுக்கு இந்த பாடலை பார்த்தாரு பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக அவர் பார்க்குறாரு. உள்ள வந்தவொன்னு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா அவர் நிறைய காரியங்களை பார்க்குறாரு. எவ்வளோ இந்த பாடலில் தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அதை தியானிக்க போகிறோம். அது ஐயோ இந்த ஊசா தொட்ட உடனே ஐயோ என்ன ஆயிடுது, ஊசா என்ன ஆயிடுறாரு, இறந்துறாரு. அப்பனா அவர் என்ன அவர் உணர்றாரு, ஐயோ நான் வணங்குற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், பரிசுத்தம் உள்ள தெய்வம்ப்பா அப்படியே உணர்ந்து அதெல்லாம் ஒரு ஃபீலிங் ஆயிடுது அவருக்குள்ள. அந்த ஃபீலிங் வந்து அப்படியே வெளிப்படுத்துறாரு அந்த பாடமா. அவரால் ஒரு பக்கம் சந்தோஷம், அப்பேற்பட்ட தெய்வம் இந்த இஸ்ரேல்ல இருந்தா இந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வாதமா சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ பரிசுத்தம் அவரை பிடித்து கொள்கின்றன. பரிசுத்தம் அவருக்கு இன்னும் என்ன ஆயிடுது, அவரை அப்படி பயப்படுறாரு. நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது அதெல்லாம் காட்ட போறோம் ஒவ்வொரு பகுதியா. நீ ஒரு காரியத்தை மட்டும் தெரிஞ்சுங்க, அவர் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து தான் பாடுறாரு. நம்மள மாதிரி இந்த மெட்டு கட்டுறாங்களே பாட்டு, சில பேர் பாடுவாங்க. அந்த பாட்டு பாடுறது அர்த்தம் தெரியாம நிறைய பேர் பாடுவது போல அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தான் சினிமாவில் நிறைய பேர் போடுவாங்க. அர்த்தம் ஏதோ ஒரு ஜனங்களுக்கு மதியில் மெட்டு போகணும், அந்த மியூசிக்காக அப்படிலாம் இருக்கக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும். தாவீது இது உணர்ந்து பாடினார். நல்லா கவனிங்க. அப்படி உணர்ந்து பாடும்போது அது அவர் அடுத்த காரியத்தை சொல்லி தர்றாரு பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவருடைய நாமத்தை துதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய நாமம் என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. என்ன பண்ணி அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீங்க இருக்கும்போது கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க. மற்றவங்க சொல்ல மாட்டீங்களா? சில பேர்லாம் அந்த நாடகம்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடகம் பார்க்குறப்போ அவங்களால அந்த கதையை மற்றவங்களுக்கு சொல்லாமல் அவங்களால கர்த்தரை உணர்றவங்க சொல்லாமல் அந்த சிரிக்கிறோம். அப்போ கர்த்தரை உணர்ந்தவங்க கண்டிப்பாக அவரை துதிக்கிறது மூலமாக உணர்ந்துருவாங்க அதிகமாக. அவர் எப்பேற்பட்டவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், இதெல்லாம் தெரியும். உணர்ந்தவங்க அவங்களால சும்மா இருக்க முடியுமா? சொல்ல முடியும். ஆமாம், இந்த நாடக கும்பல் இருக்க அவன் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தை நல்லா உணர்ந்து ஃபோன் பண்ணி இப்படி வந்துட்டாடி அவன் அப்படி வந்துட்டாடி அந்த கதெல்லாம் அப்படி பேசி இந்த புரளி பேசலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க சொன்னாதான் அவங்க இதே என்ன இருக்கும், நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா பிபி சுகர்லாம் ஒன்றா ஆகிடும், ஒரு ஏறிடுற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் சொல்லாமல் ஒரு நாள் நைட்டு அவங்களால சிரிக்கிறாங்க. என்ன பண்ண முடியாது, அவங்களால தூங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம அவங்களெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்? அப்படி இருந்தால் பிபி சுகர் தான் வரும், இப்படி இருந்தால் பிபி சுகர்லாம் குறையும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த உங்களுக்கு என்ன ஆகிடும், பிபி எல்லாம் நார்மலாக ஃபிசிக்கலாகவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை உயர்த்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அன்வான்ட் சிந்தனைகள், வாலிப வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த இச்சைகள் எல்லாமே கூட உங்களுக்கு ஆகிடும், ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடும். விலகி போய் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அந்த நாமம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க நாமத்தை மற்றவங்களுக்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஏன்னா முன்னாடி இப்படி இருந்தா, அப்படி பேசினா, பொண்ணாம இப்படி மாறிட்டாங்க, அவங்க துதி செஞ்சு வாழ்க்கையே மாறிடுச்சு, அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா, அந்த இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஜனங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் பிரஸ்தாபமாக்கல். அதாவது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கல், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே. ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்ட போறேன், 2 உதாரணம் காட்ட போறேன், வேதத்திலிருந்து காட்ட போறேன். தேவ தூதர்கள் துதிக்கிற துதி ஒரு மனிதனுக்குள்ள எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அது எப்படி இந்த வசனத்தின்படி நோட் பண்ணி வச்சுங்க. 1 நாளாகமம் 16:8 படி அது எப்படி அப்ளை ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்துங்க, ஏசாயா 6:3 எடுத்துங்க. தேவ தூதர்கள் துதிக்கும் துதி. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நாங்க போட்டிருக்கு, யார் துதிக்கிறா? சேராபீன்கள் யாரை துதிக்கின்றன? சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுகிறது? சேராபீன்கள் 2ஆம் வசனத்துல அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அடுத்த வசனம் வாசிமா. கூப்பிடுகிறவரின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. இந்த காரியத்தை யார் தரிசனமாக காண்கிறார்? ஏசாயா. அவர் காணும் பொழுது அவருக்குள் நிகழ்கிற மாற்றத்தை மட்டும் நீங்க காட்ட போறோம் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு காரியத்தை இந்த வசனம் 1 நாளாகமும் 16:8 அப்படியே அங்க அப்ளை ஆகுறது நீங்க பாக்குறீங்க. நல்லா கவனிங்க. கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை ஒரு செவியில கேட்டு தன்னுடைய இதயத்துல பதிய வைக்கிறாரு. அது எப்படிப்பட்ட துதியாக இருக்குது முதல்ல காட்டுறேன். அவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திரியேக தேவனின் தன்மையை கூட இது வெளிப்படுத்துறதாக காணப்படுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அந்த 3 பேரையும் கூட காட்டுமையாக காணப்படுகிறது. இந்த துதியானது இதை கேட்க அந்த இடத்துல அந்த ஆலயம் என்ன ஆயிடுது, அந்த இடத்துல வாசல்களின் நிலைகள் அசைந்த ஆலயம் புகையினால்
இன்னைக்கு காலையில கூட ஒரே புகையா இருந்தது, அது பனி புகை. அது கூட அவங்க உண்மையிலே நம்ம இதுல வந்து அந்த புகையை குறித்து சொல்லல. இது வந்து தேவனுடைய பிரசன்னம், நம்ம அந்த அன்பு, அந்த ஆவியின் அபிஷேகம், அந்த நிரம்பும் பொழுது ஒரு சபையில நிச்சயமாக அது எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது நம்ம கண்கள்ல கூட தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அகக்கண்கள்ல பாக்குறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா? இன்னைக்கு நாம அந்த நிகழ்வு நடக்கும்போது உண்மையாக இப்படி துதிக்கிறது நமக்கு ஒரு உதாரணமாக தேவதூதர்கள் துதிச்சு நாமளும் இப்படி கத்துற துதிக்கிறதுக்கு அவங்க துதியின் சத்தத்தை ஏறெடுக்கிறாங்க. அந்த சத்தத்தை ஏசாயா கேட்கும் பொழுது அடுத்து அவருக்குள்ள நிகழ்கிற மாற்றத்தை நீங்க பார்க்கணும். ஓகேவா? அது அவருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸை கொண்டு வருது. ஏசாயா 6:4 வாசிங்க. கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசல் 7:4 சாரி கூப்பிடுகளின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து 5 சாரி 5 தானா 5மா அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபம் மத்தவங்களுக்குள்ள போனா தான் இருதயம் உடைக்கப்படணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயா பரிசுத்தவான், அவர் ஒரு தீர்க்கதரிசி, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர். பரிசுத்தவானாக இருந்தாலும் அவங்களுடைய நீதி கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்கும் பொழுது அழுக்கான இந்த இடத்துல அவர் தன்னை உணர்றாரு. அது ஒரு கூட அவர் எப்படி இருந்தார் தெரியல. அதுக்கப்புறம் அவருக்குள்ள மாற்றங்களை பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தனக்குள்ள பதிய வைக்கிறார். அந்த நாமம் அவருக்குள்ள வந்து அவருக்குள்ள பிரஸ்தாபம். முதல்ல ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படி என்ன சொல்றாரு பாருங்க. அதை நீங்க சொல்லும் போது நீங்க பாசிக்கணும், அதை கவனித்து படிக்கணும். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் ஐயோ தெய்வமே, அவர் தன்னை ஒரு பெருசா கூட நினைச்சிருந்திருக்கலாம். அந்த துதி அவரை எப்படி மாத்துது பாருங்க. நம்ம வாழ்க்கையில துதி ஒரு மனிதனை உடைத்து மாற்றம். எத்தனை பேர் நம்புறீங்க? உடைத்து அவனை உருவாக்கி விடும். கர்த்தரின் நாமத்தை அடுத்தவர்களுக்கு மத்தியில பிரஸ்தாபமாகத்துக்கு வழியாக அவனை உடைத்து விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசாயை உடைத்து போட்டது. ஐயோ முதல்ல தன்னை உணர்றாரு. கர்த்தரின் நாமத்தை தனக்குள் அகத்தில் அதை பொருத்தி கொள்கிறார். அந்த நாமம் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனா இருந்த ஆண்டவரே, ஐயோ நான் பெரிய தீர்க்கதரிசி நினைச்சேன், பெரிய ஆளுன்னு நினைச்சேன். நீ கர்த்தருடைய சமூகத்தை துதிக்கும் பொழுது முதல்ல நம்மளை உணரணும். நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஊழியம் பண்றேன், பெரிய பாட்டெல்லாம் என்னென்ன பண்ண, எது ஒன்றும் கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி, அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. தாழ்த்தி வெறுமையாக்கி போட்டீங்கன்னா அந்த நாமம் உங்க இருதயத்துல அமர்ந்துரும். சேனைகளின் கர்த்தன நாமம் அமர்ந்தும் பொழுது இந்த 1 நாளாகமம் 16:8 அந்த கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நடக்குது பாருங்க. அடுத்த வசனத்துல தெய்வத்தினுடைய அந்த வார்த்தை வெளிப்பாடுகள் வெளிப்படுகிறது. இதுவரையிலும் மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர் தனக்கே தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கிறார். என்னது? நான் அசுத்த உதடுகள் மனுஷன் சொல்லி தனக்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தன் நிலை அவருக்கு தெரிகிறது. நல்லா கவனிங்க. அப்படி உணரும் பொழுது கர்த்தராகிய தெய்வம் அப்பதான் அங்க வெளிப்பட்டு பேசுறாரு. அப்போ அவர் எப்படி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க அந்த வசனம் 7ஆம் வசனம், அது 8ஆம் வசனமா? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதுவரையிலும் அவர் எப்படி இருந்திருக்காரு தெரியாது. ஆனா கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறது துதி அவருடைய வாழ்க்கையில அவரை உடைச்சு போட்டு கர்த்தருடைய நாமத்தை உட்புகுத்தி என்னாச்சு? அந்த பரிசுத்த நாமத்தை ஜனங்களுக்குள்ள போய் சொல்றதுக்கு அவர் அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். எத்தனை கரங்களை தட்டி தேவன் நாமத்தை பயன்படுத்தலாமா? இந்த 1 நாளாகமம் 16:8 வாசிங்க. 1 நாளாகமம் 16:8. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆமென். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது செய்கைகளை சொல்றதுக்கு தான் யாரை நான் அனுப்புவேன் சொல்றதுக்கு தன்னை இருதயத்தை உடைச்சு ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த 1 நாளாகமம் 16:8 பிரஸ்தாபமாக்குறதுக்கு தன்னையே விட்டு கொடுத்து, தன்னையே வழியாக விட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு துதி அவரை மாற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த துதி அந்த மாதிரி ஏறெடுக்கிறோமா? நம் துதி கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை நம்மள மாத்திரம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஏறெடுக்கிற துதி உங்க வாழ்க்கையில இருக்கிற எரிகோவை மாத்திரம் உடைக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. எரிகோவையும் உடைக்கும், மற்றவங்க இருதயத்தையும் உடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் பாவப்பட்ட எப்பேற்பட்ட பொல்லாத கடின இருதயத்தையும் உடைத்து அந்த இயேசு என்ற நாமத்தை பிரஸ்தாபமாக்குறதாக அமையும். கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாமா? அவன் சர்வ வல்லமையுள்ள நாமம் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அந்த யெகோவா தேவன், அந்த தேவனுடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படுறத அவர் விரும்புறாருங்க. அதனால தாங்க அன்னைக்கு இந்த காலை வேளையில தெய்வம் நம்ம கிட்ட பேசுறாரு. மகனே, நீ எவ்வளவு காரியங்களை குறித்து நம்ம கவலைகளோட வந்திருக்கலாம், தடைகளோட வந்திருக்கலாம். அந்த தடைகள் நீங்கிறதுக்கெல்லாம் பதில் நான் சொல்லிட்டேன். என்ன தடை நீங்குது? தடை நீங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறார் தெய்வம்? துதி துதி. ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு பிசாசினுடைய தந்திரத்தை நீங்க புரிஞ்சுங்க.
பிரச்சனைகள் கவலைகள்ல உங்களை என்ன பண்ணிடுவான்? கர்த்தரை துதிக்கிறத உங்களை என்ன பண்ணிடுவான்? மாத்திடுவான். கேர்ஃபுல்லா இருங்க. யோனாவை கூட பாருங்க, ஒரு கவலைகள் பிரச்சனைகள்லாம் வருது. கவலைகள் பிரச்சனை அவரா உண்டாக்கிக்கிறாரு. தர்ஷீஷுக்கு போய் என்ன பண்ணுது? அந்த மாதிரி தான் நம்ம அநேக வேலைகளை நாமளே அவனவன் தன் சுய இச்சையினால் உலக ஏதாவது ஒரு கவலைகளில் ஈர்ப்புண்டு, ஒரு பாவத்தினாலே ஏதாவது ஒரு ஈர்ப்புண்டு நம்ம அதுல இருந்து போகும்போது துன்பத்தை நாமே என்ன பண்றோம் நிறைய வேலைகள்ல. அப்ப அந்த இடத்துல நமக்கு கண்கள் மறைக்கப்படுறது. என்ன பிரச்சனைனா, துதி செஞ்சு வெளியில வரதுக்கு நம்ம கண்கள்னா இது ஆட்டோமேட்டிக்கா பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுது. யோனாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குது? அங்கெல்லாம் அவரால் என்ன பண்ண முடியல, நல்லா தூங்குறாரு. என்ன பண்ணாரு? கப்பல் என்ன பண்றாரு? ஆனா பிரச்சனை இருக்கிற அந்த இடத்துல என்ன தூங்குறாரு? என்ன பண்றாரு? அவரு நல்லா கோட்டை விட்டு தூங்குறாரு. அங்க ஒரு பெரிய புயல் போல வருது பிரச்சனை எல்லாம். அங்கெல்லாம் அவரால் துதிக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு பண்ணியிருந்தாருன்னா அவர் அப்பயே ஒரு அழகா ஆண்டவர் கூட்டு போயிருப்பாரு. எங்க கூட்டு போயிருப்பாரு? நீ பண்ணது தப்பு, ஒழுங்கா சீர் செஞ்சுட்டு ஓடு. எங்க ஓடுற? நினிவேக்கு ஓடு சொல்லியிருப்பாரு. சொல்லிக்க மாட்டாரா? அங்கெல்லாம் அவருக்கு சொல்ல கீழ்ப்படல. ஆனா துதிக்க வச்சார் என் தெய்வம். அல்லேலூயா. துதிக்க வச்சார். துதியில அவர் பாடல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம அவரை துதிக்க வச்சார். எங்க? கரெக்டா சொல்றீங்களா? என்ன மீன் அது? அந்த கதை நமக்கு தெரியல. நான் அடிக்கடி திமிங்கலம் சொல்லுவேன். அந்த திமிங்கலம் இல்லைன்னா அது என்ன மீன் நமக்கு தெரியலப்பா. பெரிய மீன், பெரிய மீன் தான் போட்டிருக்கல. திமிங்கலமான்றது நமக்கு தெரியல. ஆனா துதிக்க வச்சார். நீங்க வீட்டுல கூட போய் யோசிச்சு பாருங்க. யோனா எடுத்து வாசிங்க. அந்த 2ஆம் அதிகாரத்துல அந்த துதி. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீன் வயிற்றில் இருந்த யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமென் ஆமென். நிறைய அந்த ஆமென் எல்லாமே துதிக்க வச்சார். அந்த விண்ணப்பமே ஒரு துதி போன்றுதான் அமைக்கிறது. எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த விண்ணப்பமே எப்படி இருக்கு? அதை நீங்க வாசிக்கணும். அங்க ஒரு சொல்லுங்க, நீ பொறுமையா அதை வாசிங்கன்னா அது என்ன? அந்த விண்ணப்பம் எப்படி காணப்படுகிறது? நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், ஆமென். என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய இது எல்லாமே என்னை தள்ளிவிட்டீர். ஆமென். உடைக்குது. அவரை என்ன பண்ணுது? அவரை உடைத்து போடுகிறது. அப்புறம் தான் அவர் என்ன ஆகுறாரு? சீர்படுகிறார். 9ஆம் வசனம் வாசிங்க. ரட்சிப்பு. அப்பதான் அவர் உணர்றாரு. உணர்ந்து என்ன ஆகுறாரு? ஆமா, உணர்ந்து என்ன ஆகுறாரு? தன்னை உணர்ந்து அவருடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்க ஜனங்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த என்ன ஆகுறாரு? ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறாரு? தயார்படுகிறார். இன்னைக்கு முதல்ல கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும். தாவீது ஒரு உணர்வோடு கூட அதை துதித்தபடினால், நான் தாவீதுடைய சம்பத்தை கூட ரொம்ப சொல்லல, அந்த துதியுடைய இம்பார்ட்டன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு துதி நமக்குள்ள எந்த அளவுக்கு மாற்றத்தை, நம்மளை முதல்ல உடைச்சு போடணும். கரெக்டா இல்லையா? நம்மளை உடைச்சு நமக்குள்ள தடைகள் இருக்கிற தடைகளை உடைச்சு போடணும். மற்றவங்களுக்குள்ள இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற அளவுக்கு நம்ம அதை உயர்த்தும் அந்த துதி. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னொரு காரியத்தை நான் காட்டி முடிக்க போறேன். அதுதான் பவுலின் சம்பவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 வாசுங்க. இங்கே ஒரு நபர் துதி எப்படி அவர்களை மாற்றுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. எல்லாருடைய கட்டுகளும் இந்த இடத்துல இந்த நிறைய வாட்டி இந்த சம்பவம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. பவுலும் ஷீலாவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கர்த்தரை துதித்து பாடி கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ், கர்த்தருடைய நாமம் அங்க எப்படி பிரஸ்தாவம் ஆகுதுன்றது நீங்க பாருங்க. அங்க நீங்க ஆவிக்குரிய அர்த்தமா நீங்க சில விஷயங்களை பார்க்கணும். கர்த்தரை துதிக்கும் பொழுது, உண்மையாக துதியை ஏறெடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்களை மட்டும் மாத்துறது இல்ல, மற்றவங்களையும் மாத்துறதுக்கு தான் இங்க ஒரு உதாரணத்தை காட்டுறேன். அது அவங்க தன்னை கர்த்தரை உண்மையாக துதிப்பவர்கள் என்பதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். பவுலும் ஷீலாவும் எப்படிப்பட்டவர்? கர்த்தரை. அதனால்தான் அவர் சிறையிலும் இந்த யோனா போலாம் அவங்க இல்லை. சூழ்நிலைகளை தாங்களாகவே அமைத்து கொண்டு அங்க அவர் துதிக்காம இல்லை. இவங்க சூழ்நிலைகளே மோசமாக ஆனாலும் அந்த இடத்துல முட்டி போட்டு துதிக்கிறவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு அவங்களுடைய துதியை யாராலையும் ஒண்ணுமே அவங்களுடைய துதியை என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன், வியாதியோ துன்பமோ வியாகுலமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லுகிற அந்த நபரை வாயெல்லாம் கட்ட முடியாது. என்ன சொல்றது? அந்த நபருடைய வாயை நீ நம்முடைய வாயையும் கட்ட முடியாதுன்னு சொல்லணும். நல்ல விஷயங்களுக்காக இந்த வார்த்தை சொல்லலாம். என் வாயை கட்ட முடியாது. எந்த விஷயத்துல? வெரி குட். துதிக்கிறதுல, மற்றவங்களை பழிக்கிறது இல்லை.
மற்றவங்களை பழிக்கிறதுல என் வாய் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நான் தானியேல் மத்தியில நிக்கிற சிங்கம் போல தான் ஆயிடணும். மற்றவங்களை பழிக்கிறத நான் எப்படி ஆயிடுவேன்? சிங்கத்தை போல. பரவாயில்ல, என் வாய் என்ன இருக்கும் அந்த இடத்துல? அந்த சிங்கங்களை போல தான் நம்ம இருக்கணும். பரவாயில்ல, என் வாய் எப்படி இருக்கணும்? மற்றவங்களை பழித்து பேசுவதும் மற்றவங்களை அற்பமாக தாழ்வாக எண்ணுவதிலேயோ என் வாய் எப்படி இருக்கணுமா? அந்த சிங்கங்களை போல கட்டப்பட்டிருக்கணும். ஆனா மற்றவங்களை துதிக்கிறதுல நான் தாவீதை போல இருக்கணும். கரங்களை தட்டி தேவன் நாம் தான் பயன்படுத்தலாமா? மற்றவங்களை துதிக்கிறதுல எப்படி இருக்கணும்? ஒரு தாவீதை போல, ஒரு தானியேலை போல நாங்க நிக்கணும். தானியேல் 3 வேளை கர்த்தரை தொழுபவர். அப்படி நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியை தருவார். இந்த இடத்துல பவுல் அப்படித்தான் ஒரு பரிசுத்தமானாக நின்று அங்க துதித்து கொண்டிருக்கும் பொழுது அங்க நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல சிறைச்சாலைக்காரனுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஆகுது. கர்த்தருடைய நாமம் எப்படி பிரஸ்தாபம் ஆகுது பாருங்க. அந்த 1 நாளாகமம் 16:8 படி அது என்ன ஆகுது? கர்த்தரை துதிக்காங்க அவருடைய நாமம் பிரஸ்தாபம் அடையதை பார்க்கணும். ஒரு தடைகள் அங்க உடைக்கப்படுகிறது. என்ன தடை? ஃபர்ஸ்ட் சிறைச்சாலை, அது அதிகமா போட்டிருக்குது 16:25 எங்க வருது? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும். நீங்க துதிக்க அடுத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டு கூட உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ உண்மையா மத்தவங்க துதிக்கும் பொழுது உங்க பக்கத்துல உங்க சூழ்நிலைகள் உங்க நியர்பைல இருக்கிறவங்க கூட உங்க அந்த துதியில அஃபெக்ட் ஆவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ அந்த வீட்டுல இருக்குப்பா, அந்த பவர் ஏதோ ஒரு இதுவாகுதுப்பா, அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவர்களாக நம்ம மாறாம இருக்கிறோமா? இன்னைக்கு நாமளே சிந்தித்து நம்மளை சீர்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நம்ம வாயில அவர் எப்போதும் துதி இருப்பதை விரும்புகிறார். இந்த இடத்துல பவுலும் சீலாவும் துன்ப வேலையிலும் ஜெயிலையும் எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்றாரு? கர்த்தரை நோக்கி துதிப்பவராக காணப்பட்டபடினால் அந்த ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல சிறைச்சாலைக்காரன் என்ன 27 வசனம் வாசி பார்த்தோம். நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை ஒரே நிமிஷம். அப்பொழுது அவர்கள் தீபங்களை கொண்டு வந்து உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அப்படி நிறுத்துங்க. இங்க கர்த்தருடைய நாமம் எப்படி பிரஸ்தாபமாகுது? அந்த 1 நாளாகமம் 16:8 மறுபடியும் ஒரு வாட்டி வாசிங்களா? காமிச்சிடுறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். எப்படி பிரஸ்தாபமாகுதுன்றத பாருங்க. கர்த்தருடைய நாமம் என்னது? அந்த இடத்துல அவரால் சும்மா இருக்க முடியல. யாரால? அங்க இருக்கிற சிறைச்சாலைக்காரனுக்குள்ள கிறிஸ்துவின் நாமம் அங்க எப்படி உள்ள போகுது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏதாவது சத்திய சுவிசேஷம் தான் சொன்னாங்க? இயேசு உங்களை ரட்சிக்கிறார் அப்படி ஏதாவது சொல்ல சத்திய சுவிசேஷம் சொல்லியிருந்தாங்க? அவங்க துதிக்க அவங்க மத்தியில ஒரு அற்புதம் நடக்கிறதா அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ இவங்க கிட்ட இருக்குப்பா, இவங்க கிட்ட இருக்கிறது தான் உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க உங்க மத்தியில ஒரு அற்புதம் நடக்கிறதா மத்தவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கே இருக்காது, தடைகள்லாம் கூட உடையும். நான் இவனை கிட்டலாம் ஏன் போய் பேசணும்? ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நீ உண்மையா துதிக்க அந்த சிறை, இவன் சில பேர் ஜாதியின் அடிப்படையில கூட இன்னைக்கும் ஜாதி இருக்குதுங்க. கிறிஸ்துவின் நாமத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கு என்ன கதவுகள் இருந்தாலும் அந்த கதவுலாம் உடைஞ்சு போயிடும். அது ஜாதின்ற கதவா இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன் வித்தியாசம் எதுவும் இல்லை. உன் மூலமாக இயேசுவின் நாமம் போகிறதுக்கு ரெடியா இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கதவுகள்லாம் உடைக்கப்படணும். அதுக்கு நீங்களும் நானும் பண்ண வேண்டியது அவரை நோக்கி உண்மையா நீ அவரை துதிக்க அவர் ஒரு பாரபட்சம் இல்லாத தேவன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தெரியும். ஐயோ ஜாதிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஜாதின்ற ஒரு காரியம் கிடையாது, ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக காணப்படுகிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்க துதிக்க அவரை ஃபீல் பண்ணி நீங்க துதிக்க நீங்க ஒருத்தங்க வெறுக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை கூட நீங்க நேசிப்பீங்க. என்னப்பா சாப்பிடலையாப்பா, அவனுக்கு போய் உணவு அளிப்பீங்க. ஏன்னா அவரு அது துதிக்க நீ அவரை பாக்குறீங்க உள்ளத்துல அக கண்கள்ல. கரங்களை தட்டி அவர் நாமத்தை மயப்படலாமா? அவர் எல்லோரையும் நேசிக்கிற தேவன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை சொல்லுகிற தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்க பார்க்க எதிரியையும் நீங்க நேசிப்பீங்க, உங்கள் சத்துருக்களையும் சிநேகிகள் சொல்ற அந்த அன்பு பரவ ஆரம்பிக்கும். அது பரவாமல் இருக்கவே முடியாது. இது எத்தனை பேர் உணர்றீங்க? உங்களுக்கு விரோதமா ஆபீஸ்லயோ வெளியில கூட யாராவது பேசினா கூட நீங்களே போய் அவங்ககிட்ட மன்னிப்பீங்க. ஏன்னா நான் அவரை துதிக்கிறேன். துதிக்க அந்த இயேசுவின் அன்பு என்னை நிறைக்கிறது. அந்த நிறைத்து அந்த கதவுகளை உடைக்கிறது. எப்பேற்பட்ட கதவுகள்! 16 வருஷ பகைமை என்ற கதவை உடைக்குது. 16 வருஷ என்னென்ன மனசுல வச்சிருந்த வஞ்சம்ன்ற அந்த கதவு உடைக்குது. அவனுக்கு போய் கிறிஸ்துவின் அன்பு பரவுது. அவன் சும்மா இல்லாம அவன் என்ன கேட்கறான் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
அதற்கு அவர்கள் கர்த்தருடைய நாமம் எப்படி பிரசாமாவது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது மீட்டாலும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆமென். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவ்வளவுதான். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு துதி, அவ்வளவுதாங்க முடிக்க போறேங்க. ஒரு துதி நம்ம வாழ்க்கையை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, எப்பேற்பட்ட இருதய கடினம் உள்ள பார்வோனை விட மோசமான இருதய கடினம் உள்ளவனையும் மாற்றி கிறிஸ்துவின் கர்த்தர் நாமம் பிரசாமமாக முடியும். ஹல்லேலூயா. உங்க மூலமா மாற முடியும், என்ன மூலமா மாற முடியும். ஏன்னா நீங்க துதிக்கிற துதி உணர்ந்து துதிக்கணும் அவரை. ஹல்லேலூயா. தாவீது உணர்ந்து துதித்தார். அந்த சம்பவத்தில் கூட ரொம்ப போல அடுத்தடுத்த வாரங்கள்ல அடுத்தடுத்த பாகங்கள் எடுக்கும்போது அப்பப்ப டச் பண்ணி தான் சொல்ல போறான். நம்ம முக்கியமா இன்னைக்கு உணர போறது என்னன்னா, கர்த்தருக்கு உகந்த பாடல் தான் இது, தாவீதுக்கும் உகந்த பாடல் தான் இது. இந்த காலகட்டத்தில் நமக்கு இது உகந்த அர்த்தமாக இருக்கிறதா, அதுதான் முக்கியம். அவருக்கு உகந்த காரியங்கள்ல முதல் காரியத்தான் நீங்க நம்ம பார்த்தோம், துதி செய்வது. ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16:8 மறுபடியும் வாசிங்க. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இந்த காரியங்களுக்கான உதாரணங்களை கூட நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஏதோ கை தட்டிட்டு போறது ரசிச்சுட்டு போறதுக்காக இல்லை, இது ஒரு வித்தை காட்டுற இடமும் இல்லை. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கிறிஸ்துவுக்குள் பலப்படுவதற்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி. ஹல்லேலூயா. நீங்க பலவீனம் நினைச்சிட்டு நீங்க நிறைய காரியங்கள் உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் கூட நினைச்சு நீங்க வந்திருக்கலாம். உண்மையான பலவீனம் கர்த்தரை நோக்கி துதிக்காத அந்த நாவு என்கிட்ட இருக்கிறது தான். ஹல்லேலூயா. அதை மாத்திரம் உணர்ந்து கர்த்தரை நீங்க துதிக்க உங்களை சரி செய்து கொள்ள உங்களை நீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா, நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் காலேஜில் ஸ்கூல்ல எங்க இருந்தாலும் உங்களுக்கு உயர்வை கர்த்தர் தருவார். கலந்து தட்டி தேவன் நாமத்தை மயப்படுத்தலாமா? இதோட இந்த பாகத்தை நான் முடிச்சிடுறேன். இது அடுத்த வசனத்தை மட்டும் லைட்டா வாசிச்சிருங்க. அடுத்து என்ன வசனம் அடுத்த வாரம் வாசிக்க போறோம்ன்றது, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அப்பா அடுத்து நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் இதுல கொடுக்குறாருப்பா. அது அவருக்கு உகந்த பாடல் தான். ஆனா நமக்கு இந்த பாடல்ல கருத்து சொல்றாரு. பாடல் சொல்றோம் கதை மாதிரி தியானித்து பேசணுமா ஒரு நாமத்தை பாடி. அது எப்படின்றத நம்ம எப்ப பார்க்க போறோம்? அடுத்த பாகங்கள்ல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த பாடல்கள்ல என்னென்ன காரியங்களை நமக்கான காரியங்களை நம்ம என்ன வச்சிருக்கிறார் கடவுள், அதை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த வசனம் பார்த்தோம், மீதியானதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.